கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடக்கிறேன். உத்தமம். ரெண்டாவது சொல்கிறேன், நான் மன உத்தமமாக நடந்தேனே. ஒரு தேவனுக்கு முன்னால் எவ்வளோ தைரியமாக சொல்ல, நான் உண்மையாக நடந்தேன், உத்தமமாய் நடந்தேனே. அதனால தான் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறவன். ஜெபம் கேட்கப்பட்டது எசேக்கியா. அந்த மாதிரி ஒரு ஜெபம் உத்தமமாய். உத்தமம்னா என்ன? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் என்ற தேவ மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ உத்தமனாக நடக்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பி பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாதவனாயிரு. ஒரு குற்றமற்ற வாழ்க்கை நீ வாழணும். நீ என்னை பின்பற்றுகிறாய், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அதனால் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழணும். உத்தமனாக இருந்தேன்னா நான் உனக்கு துணை நிற்பேன். எசேக்கியா அப்படி தான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். யாருமே அவரை பார்த்து இவர் அநியாயம் பண்ணுறாரு, இவர் அட்டூழியம் பண்ணுறாரு, இவர் தன்னுடைய இனத்துக்கு சப்போர்ட்டாக நடக்கிறாரு, இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு யாருமே எசேக்கியா மேலே குற்றம் சாட்ட முடியவில்லை. அந்த மாதிரி நடந்த ஒரு தேவ மனிதர். அதனால் தான் தைரியமாய் ஜெபிக்கிறார். உமக்கு முன்னால் நான் உத்தமமாய் நடந்தேனே, அதை நினைத்தருளும். தானியேல் 6 நீங்கள் வாசிக்கும்போது 22 சிங்க கபிலேருந்து தானியேலை வெளியே தூக்குறாங்க. சிங்கங்கள் சேதப்படுத்தவே இல்லை. பசியோடு இருக்கிற சிங்கம் கூட தானியேலை தொட முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். தானியேல் சொல்கிறார், ஏன் கர்த்தர் தூதனை அனுப்பி என்னை பாதுகாத்தார் என்றால், நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன், நான் எந்த தப்பும் பண்ணல, தேவன் என்னை கவனிக்கிறார், நான் குற்றமற்றவனாக நான் இருந்தேன், ராஜாவுக்கும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்று சொல்லுகிறார். தானியேல் 6:4 அவன் மீது சுமத்துவதற்கு அவனுடைய சத்துருக்கள் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவன் லஞ்சம் வாங்குறானா, ஊழல் பண்ணுறானா, ஏமாத்துறானா, நீ பார்த்தா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. பெர்ஃபெக்டாக இருக்கிறாயா அந்த ஆள், வேலையில் உண்மையாக இருக்கிறானே, டைமுக்கு வர்றான், டைமுக்கு போகிறான், உண்மையாக இருக்கிறான், கடினமாக உழைக்கிறான், ஏமாற்றவே இல்லை, அவன் ஒரு உத்தமனாக இருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பணி செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, அந்த ஆள் ஏமாத்துகிற ஆளாச்சே, அந்த ஆள் ரொம்ப கோபம் எரிச்சல் குடிச்சிக்கிட்டே இருப்பான், அந்த ஆள், அந்த பொம்பளை அது சண்டை போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்கும். உங்கள் தெருவில் உள்ளவங்களை கை நீட்டி உங்களை குற்றப்படுத்துகிற அளவு நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க கை நீட்டி குற்றம் சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஐயோ, அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப அன்பாக இருப்பாருங்க, அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டார், பண ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார், அவர் வாங்குகிற சம்பளம் உண்டு, அவர் உண்டு, அவ்வளோதான் அப்படின்னு உங்களை குறித்து உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் சாட்சி கொடுக்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? அந்த ஊழியக்காரன் நான் ரொம்ப நல்லவருங்க, கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமாக தான் செய்வார். அந்த மாதிரி நம்ம குற்றமில்லாத ஒரு ஊழியம் செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த குற்றமற்ற ஒரு கபடற்ற ஒரு இருதயம், ஒரு உத்தமமான இருதயம், அவங்க ஜெபிச்சா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்திருவாராம். சென்னையில் ஒரு டாக்டர், அவங்க ஒரு அனுபவத்தை எனக்கு எழுதியிருந்தாங்க. அவர் சர்ஜன், ஆப்ரேஷன் செய்வாங்கள, அது மாதிரி பிரபலமான ஒரு டாக்டர். அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டார். விபத்தில் காலில் அடிபட்டு பல பாதிப்புகள் எல்லாம் சரியானாலும் காலில் ஒரு புண் அடிப்பட்டனால் உண்டான புண் சில மாதமாய் பாதித்து கொண்டிருந்தார். அதனால் நொண்டி தான் நடக்க முடியும். அவரே பெரிய டாக்டர், சர்ஜன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பழகின டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. அதனால அது குறித்து ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய நண்பர்கிட்டெல்லாம் பேசினார். என்ன பண்ண, இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, சில மாதமாய் தொடருது, காலை ஊன்றி சரியாக நடக்க முடியல, நொண்டி தான் நடக்கிறேன். அதனால பல டாக்டர் அவருடைய நண்பர்கிட்டெல்லாம் பிரயாசப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் செய்து பார்த்தாங்க. புண்ணு ஆறலை, அவ்வளோதான், புண்ணு ஆறலை, நொண்டி நடக்கிறாங்க, கஷ்டம். ஒரு நாள் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் இயேசு அற்புதம் செய்வார்
அப்படின்னு சொல்லும்போது சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்தை தொட்டார். அப்போ 5 வயசு பேத்தி இருந்தாலும், அவங்களுக்கு 5 வயசு குட்டி பிள்ளை பேத்தி. யோசித்து பாருங்களேன், 5 வயசுனா எவ்வளோ குட்டியான ஒரு பிள்ளை. அதுவும் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்குது டிவிக்கு முன்னால். நீங்கள் ஜெபிங்க, ஏசப்பா அற்புதம் செய்வாங்கன்னு அவங்க சொன்னாங்க, பேத்தியம்மா நீ வந்து தாத்தாவுக்காக ஜெபம் பண்ணு. இந்த காலில் இருக்கிற பொண்ணு சில மாதமாக என்னை வாதிக்கிட்டு போகவே மாட்டேங்குது, என்னால் சரியாக நடக்கக்கூட முடியல, நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த 5 வயசு சின்ன குட்டி பாப்பா போய் கை வச்சு தாத்தாவுக்கு ஜெபம் பண்ணுது. ஏசப்பா எங்கள் தாத்தாவுக்கு சுகம் கொடுங்க, இந்த பொண்ணு மறையட்டும். அவ்வளோதான், உடனே மறைஞ்சிட்டு சுகம், அற்புதமான சுகம். 5 வயசு குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணி அற்புத சுகம். உடனே எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். அந்த 5 வயசு குழந்தை கூட இருதயம் எப்படி இருக்கும்? கபடு இருக்காது, சூதுவாது இருக்காது. அது வந்து குற்றமற்ற ஒரு இருதயம். அதனால தான் அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. அதனால தான் சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் போது இன்றைக்கி பலத்த அற்புதம் நடக்க காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்குள்ளே பாவம் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்குள்ளே சூதுவாது கிடையாது, அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஏமாற்றுகிற சுபாவம் இருக்காது. அந்த பிள்ளைகளுடைய இருதயம் உண்மையும் உத்தமமான ஒரு இருதயம். அதனால தான் அந்த ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிற. இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி பாருங்கள். பிள்ளைகள் ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கிறாரு. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கபடு கிடையாது, சூதுவாது கிடையாது, யாரையாவது ஏமாற்றணும் அது மாதிரி காரியமெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய குணத்தில் இல்லை. நமக்குள்ளே தான் அதெல்லாம் வருகிறது. வளர வளர இந்த பாவ குணம் அதை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்கள். உண்மையாக இருக்கிறீங்களா? உத்தமமாக இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இல்லாவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஜெபிங்க, உடனே சுகம் கிடைக்கும், உடனே அற்புதம் நடக்கும், உடனே விடுதலை உண்டாகும். நம்ம இதெல்லாம் பார்க்காம ஒன்லி ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அற்புதம் செய்யணும் அது மட்டும்தான் பார்க்குறோம். ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் சிலருக்கு அற்புதம் நடக்குது, சிலருக்கு நடக்க மாட்டேன் என்கிறது? நீங்கள் ஜெபிக்கிறவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஜெபிக்கிறவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரா? பாவிகளுடைய ஜெபத்துக்கு எப்போ பதில் கொடுப்பார் தெரியுமா? ஆண்டவரே, பாவியாக என் மீது இரக்கமாகிறோம், என் பாவத்தை மன்னியும். மனம் திரும்பி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதன் பிறகு நீங்கள் சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கும். இந்த பக்கம் பாவத்தை வைத்து கொண்டு, இந்த பக்கம் அநியாயம் செய்து கொண்டு, இந்த பக்கம் எனக்கு சுகம் கொடுங்க, கேன்சரை மாற்றுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்க முடியும்? முதலாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இங்கே எசேக்கியா ஜெபிக்கும் போது நான் உத்தமமாய் நடந்தேன், உண்மையாய் நடந்தேன், தைரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். நீங்கள் கை வைத்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உண்மையாக நடக்கிறேன், உத்தமமாய் நடக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு குறையும் குற்றமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிறேன், என்னால் முடிந்த அளவிற்கு நான் பரிசுத்தமாய் அல்லது உத்தமமாய் உண்மையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்கள் கை வைத்து சொல்ல முடியுமா? அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அதை குறித்து சிந்திப்பதே இல்லை. என்னை தேவன் கவனிக்கிறார், என்னை பார்க்கிறார், என் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன். மனிதனுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற அநேக காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். நீங்கள் மனிதர்களுக்கு நல்லவராக இருக்கலாம், உங்களை உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் செய்கிறது கரெக்டாக தெரியலாம், தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பாருங்கள். தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்ய ஒப்பு கொடுத்தால் நீங்கள் வேண்டிக் கொண்ட உடன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
அப்போ இந்த மனிதர், இந்த எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் போது, உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்ட தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனிதனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஜெபம் பண்ணுகிறவனுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எசேக்கியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்குகிறார். அவன் உண்மை உள்ளவன் தான், அவன் உத்தமன் தான், அவன் என் பார்வைக்கு நலமானதை செய்தான், ஆகவே அவன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வை நம்முடைய இருதயத்தை வெளி பக்தியை அல்ல. நிறைய பேர் வெளியில் ரொம்ப பக்தி பழமாக இருப்பாங்க, ஆனால் பண்ணுற அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம், மக்களுக்கு செய்கிற தீமை, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்தில். இந்த வெளி பக்தி அல்ல. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னே நமக்கே தெரியாது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசு என்ன சொல்ல தெரியுமா? ஒரு வசனம் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 சில வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியம் எங்கே? அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுது. பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், சண்டை, பகைகள் எல்லாம் இந்த இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருது. உங்கள் இருதயத்துக்குள்ளே அதெல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய இருதயத்திலேருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. அப்போ அந்த இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நீ ஜெபிக்க வந்திருக்கிற, அற்புதத்தை கேட்குற, சுகம் வேணும்னு கேட்குற, விடுதலை வேணும்னு கேட்குற, ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குற, உன் இருதயம் சரியில்லையே, உன் இருதயத்துக்குள்ளே பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, வஞ்சகம் இருக்கிறது, உன் இருதயத்துக்குள்ளே இந்த பாவெல்லாம் வைத்துக்கொண்டு நீ என்கிட்ட வேண்டுதல் செய்யும் போது நான் எப்படி உனக்கு பதில் கொடுக்க முடியும்? இருதயம் அப்படி தான் இருக்குது. மனுஷனுடைய இருதயம் பண ஆசை, ஏமாற்றுகிற சுபாவம், வஞ்சிக்கிற சுபாவம், யார் எப்படி போனால் என்ன, நான் மட்டும் வாழ்ந்திருக்கணுன்ற எண்ணம், இதெல்லாம் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அப்போ இருதயம் பரிசுத்தமாக இருக்கணுமா? இந்த இருதயத்தை சுத்தம் பண்ண என்ன பண்ணுறது? சட்டை அழுக்காச்சுன்னா அதுக்கு நிறைய சோப்பெல்லாம் இருக்குது, அதை போட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடலாம். இப்போ வீடு க்ளீன் பண்ணக்கூட நிறைய லிக்விட்லாம் வந்துட்டு, அதை போட்டு க்ளீன் பண்ணுங்க, கிருமியெல்லாம் அழிச்சிருன்றாங்க, நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. எங்கேயாவது விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? இருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு சொல்லி, இது உள்ளே போனால் இருதயம் க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது இருக்குதா? மனுஷனுடைய இருதயத்தில் தானே எல்லா பாவமும் புறப்பட்டு வந்து எல்லா தீமை, சாபம் எல்லாம் மனிதனுக்கு உண்டாகுது. இந்த இருதயத்தை சுத்தம் பண்ண என்ன இருக்கிறது? ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள இருதயமாய் மாற்றிவிடும். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு கைகளை ஆணியடிக்க, கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் வடிய வடிய சிலுவையிலே தொங்கினார். கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தினார். இயேசு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், குற்றமற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அதுதான் பாவத்திற்கு பரிகாரத்தை கொண்டு வருகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம். சாபத்திற்கு பரிகாரத்தை கொண்டு வருகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். ஒரு மனிதன் அதை விசுவாசித்து இயேசுவின் சிலுவையண்டை வந்து, இயேசுவே என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீங்க, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடிய ரத்தத்தை சிந்தினீங்க, என் இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, உடைய ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்கன்னு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம். நம்முடைய இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. அப்போ இருதயம் சுத்தமான உடனே, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, என்னை சுகமாக்குங்க, என்னை செபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார்.
அப்போ அற்புதம் நடக்கும். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தேவை, ஒரு அற்புதம் உங்களுக்கு அவசியம் இல்லை. கேன்சர் மறையணும், ஆஸ்துமா விலகணும், உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் சுகமாகணும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மாறணும், உங்களுடைய குடும்பத்தில் நிந்தை நீங்கணும். ஒரு அற்புதம் நடந்தால் தான் இந்த ஆபத்தில் வெளியே வர முடியும். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. கடன் பிரச்சனை விடுதலை வேணும், அவமான நிந்தை மாறணும், இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்ய முடியாது. குடிகாரனுக்கும் துன்மார்க்கத்தும் அசுத்தத்தில் வாழ்கிற மனிதனுக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியாது. அதே சமயத்தில் அவன் மனம் திரும்பினால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, நான் துன்மார்க்கன், நான் இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் உடனே ஆண்டவர் இறங்குவார். அவர் பாவத்தை மன்னிக்கிறவரும் சுகமாக்குகிற தேவனுமாய் இருக்கிறார். எந்த பாவியையும் புறம்பே தள்ள மாட்டார். நீ பாவி என்கிட்ட வராதன்னெலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், என்கிட்ட உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, என் இருதயம் இந்த பாவத்தில் நிறைஞ்சிருக்கு, எனக்கு இந்த பாவத்தை மன்னிச்சு விடுதலை கொடுங்க, நீ மனம் திரும்பி வந்தால் உடனே அவர் அணைத்து கொள்ளுவார், புறம்பே தள்ள மாட்டார். அவர் பாவத்தை மன்னித்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் ஒரு மன்னித்து அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் எசேக்கியா ராஜா ஜெபித்த மாதிரி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் தந்து விட்டார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு விடுதலை தருவேன். ஆனால் முதலாவது நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். உன் இருதயத்திற்குள்ள வஞ்சனை இருக்கிறது, பெருமை, பொறாமை, வைராக்கியம், பகைகள், இச்சைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அதில் முதலாவது உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட என் இரத்தத்தை நான் சிலுவையில் சிந்தினேனே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இயேசுவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அதனால் முதலாவது உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து விடும். அதன் பிறகு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உடனே அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அப்படியானால் அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க, அல்லது அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி இப்போ நீங்கள் இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தணும். உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களை மறந்து விடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துடுங்க, இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்துங்க. அப்படியே உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே, என் ஜெபத்தை கேட்கிறவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, என்னை குணமாக்குகிறவரே, எனக்கு அற்புதம் செய்கிறவரே, எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் என் உள்ள வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுங்க. நான் உண்மையா இல்லையே, உத்தமனா இல்லையே, நான் நிறைய காரியத்தில் தவறுகிறேனே, என் இருதயத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வஞ்சகம், வேலையில் உண்மை இல்லை, வருமானத்தில் உண்மை இல்லை, ஏமாற்றி சம்பாதிக்கிறேன், மற்றவங்களை வஞ்சிக்கிறேன், ஐயோ நான் ஒரு பாவியான மனிதன், பாவியான மனுஷி, என் வார்த்தையில் கூட ஒரு அன்பு இல்லை, கரிசனை இல்லை, கோபம், எரிச்சல், வைராக்கிய, சண்டை, பகைகள், என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, உங்கள் இரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும், ஒரு விடுதலை வேணும், ஆனால் முதலாவது என் இருதயத்தை சுத்திகரிங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் மன்னித்து அற்புதம் செய்வார். உண்மையாய் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஐயா, நான் உண்மையாய் இல்லை, உத்தமமாய் இல்லை, என் இருதயத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, சில பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், என்னால் விட முடியல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இருதயத்தை கழுவணும், இந்த பண ஆசை என்னை விட்டு போகணும், பெருமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், இச்சைகள், பகைகள் எல்லாம் என்னை விட்டு ஒழியணும், இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவணும், என் பாவத்தை உணர்கிறேன். அப்படி சொல்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் வலது கை வைங்க. அப்படியே உங்களுடைய இருதயத்தில் வலது கையை வைத்து கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே, என் இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உண்மை இல்லாமல் நடந்த பாவத்தை மன்னிங்க, உத்தமனாக நடக்காதபடிக்கு நான் குற்றமுள்ளவனாக இருந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, என் தவறுகளை எனக்கு மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, என்
இருதயத்தில் பெருமை, பொறாமை, எரிச்சல், பண ஆசை, ஐயோ இந்த பாவெல்லாம் நிறைந்திருக்கிறதே, கரைப்பட்டு இருக்கிறதே, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஏமாற்றி தில்லுமுல்லு பண்ணி, ஐயோ நான் இந்த பாவம் செய்துட்டேன், உண்மையா இல்லை, உத்தமனா இல்லை, நான் ஒரு ஏமாற்றுக்காரனா, ஏமாற்றுகிறவளா இருக்கிறேன். உங்கள் ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஜோமனுங்க ஜோமனுங்க, ஒரு நிமிடம், இன்னும் ஒரு நிமிடம் ஜோமனுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஆண்டவரே இருதயத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற இந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் உள்ளத்தில் வாங்க இயேசுவே, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன். நீங்கள் வந்துட்டா நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். என் சொந்த பலத்தினால பரிசுத்தமாய் வாழ முடியாது. என் உள்ளத்துக்குள்ள வாங்க வாங்க ஆண்டவரே. ஜோமனுங்க ஜோமனுங்க, அப்படியே ஜோமனுங்க. தகப்பனே, அநேகர் ஜெபிக்கிறாங்கப்பா, வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்க, வாலிப மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த தகப்பனார் தாயார் ஜெபிக்கிறாங்க. இயேசுவே நான் உண்மையா இல்லையே, உத்தமனா இல்லையே ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே குற்றமுள்ளவளாய் நான் இருக்கிறேனே, என் இருதயம் கரைப்பட்டு இருக்கிறதே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. என் உள்ளத்தில் வாங்க, என்னை சுத்திகரிங்க. என்னை ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க. அவனுடைய இருதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கன்னு சொன்னீங்களே, அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இப்போ இந்த மகளை கழுவுங்க, இந்த மகனை கழுவுங்க. இருதயம் புதிதாய் மாறட்டும், அந்த பாவ கரைகள் விலகட்டும், பாவத்தின் பாரம் விலகட்டும். இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க. பரிசுத்தமுள்ள தேவனே, எனக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தாங்க என்னை ஜெபிக்கிறாங்களே, அவனுடைய உள்ளத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இன்று முதல் ஒரு மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் மாற்றம் வரட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், மதுபானங்கள் ஒளியட்டும், போதை வஸ்துகள் ஒளியட்டும், பண ஆசைகள் ஒளியட்டும், இச்சையான காரியங்கள் ஒளியட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை. என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே இயேசுவே, விடுதலை தாங்க என்னை ஜெபிக்கிற இந்த மகளை தொடும், இந்த மகனை தொடும். இப்பொழுது விடுதலை. அநேகர் மீது ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. உங்க இருதயத்திற்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய இருதயம் புதிதாய் மாறுகிறது. இருதயத்தில் இருக்கிற பாவத்தின் பாரம் விலகுகிறது. இருதயத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது. அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பார்க்கிறேன், என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிகிறது. அநேகருடைய உள்ளத்திலிருந்து பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, இருதயத்திலிருந்து வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது, பண ஆசையின் ஆவிகள் வெளியேறுகிறது, எரிச்சலின் ஆவிகள் வெளியேறுகிறது, அந்த கோபத்தை தோண்டுகிற ஆவிகள் வெளியேறுகிறது, பாவம் செய்ய தோண்டுகிற அந்த ஆவிகள் இருதயத்தை விட்டு வெளியேறுகிறது. உங்களுடைய இருதயம் லகுவாய் மாறுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் உள்ளத்தில் நீங்க வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் இருதயத்தை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுத்திகரித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உள்ளத்தில் வந்து பரிசுத்தப்படுத்தின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருதயத்தில் கை வைத்து, என் உள்ளத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மாலதி, சந்தேகப்படாதே மகளே மாலதி, என் பாவமும் மன்னிக்கப்படுமா என்ற எண்ணத்தோடு நீ அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் இருதயத்தை கழுவிற்று. உனக்கு ஒரு புதிய இருதயத்தை இயேசு தந்திருக்கிறார். நீ உன்னுடைய இருதயத்தில் இன்று முதல் ஒரு மாற்றம். உன் ஜெபம் கேட்கப்பட்டது.
ஆண்டவருடைய ரத்தம் உன்னை கழுவிற்ற மாலதி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவரை இப்பொழுது மகிமைப்படுத்த வாயை திறந்த ஆண்டவரை துதி. என்னை மன்னித்ததற்காய் நன்றி, விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உள்ள இப்போ மகிழ்ச்சியினால் நிரம்புகிறாரு. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் உன் உள்ளம் நிரம்புகிறாரு. ஃப்ராங்க்லின் ஆண்டவரே என் பாவமும் மன்னிக்கப்படுமா? ஐயோ, நான் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ அருவருப்பான பாவங்களை உடையவன், எனக்கும் ஒரு விடுதலை உண்டா, என்னை மன்னியும் என்று ஜெபித்த ஃப்ராங்க்லின், இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. உடைய இருதயத்தில் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்ததுனால இயேசுவின் ரத்தம் கழுவினது. புது இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். பழையவைகள் ஒளிந்து போனதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், உன்னை மன்னித்து உன்னை குணமாக்கினேன். நான் உன்னுடைய பாவங்களை எடுத்து போட்டதை போல உன் நோய்களையும் உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவருடைய இயேசுடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு விட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாய் திறந்து துதிங்க, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உள்ளத்தில் சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அநேகர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க அவருடைய ரத்தம் கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. இனி ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் தந்து விட்டார். உங்களுடைய உள்ளத்தில் இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கரமுயத்தை இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னிச்சிட்டீங்க, என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இப்போ அற்புதம் செய்கிற தடைகள் விலகி விட்டாரு. இப்போ அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். எந்த இடத்துல வலிகள், வேதனைகள், கட்டிகள், நோய்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்களில் சுக வேண்டுமென்றால் கண்களில் கை வைத்து கொள்ளுங்க. காதில் பிரச்சனை என்றால் காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் வலி என்றால் இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. லங்ஸில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனைன்னா அந்த இடத்துல கை வைங்க. கர்ப்பப்பையில் பிரச்சனைன்னா அங்கே கை வைங்க. எந்த இடத்துல வலி, கட்டிகள், கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டி, அந்த இடத்துல கை வைங்க. இப்போ ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெஞ்சு பகுதியில் கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடுன்னு ஜெபிக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் மற்றவங்க வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. உங்களுடைய குழந்தைகள், கணவர், மனைவி, அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, மரண படுக்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருக்கிற சிலருக்காக நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஐயோ, நான் ஆஸ்பத்திரியில் போய் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இங்கேருந்தே ஜெபம் பண்ணுங்க. வலதுகரம் உயர்த்தி ஆஸ்பத்திரியில் இருக்கிற எனக்கு பிரியமானவர்களுக்காக ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிற இதே நேரம் ஆஸ்பத்திரியில் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் தொடுவார். அவர் தூரத்திற்கும் தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை தூர தேசத்தில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிங்கன்னா கூட அற்புதம் நடக்கும். இங்கிருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடி இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும் என்று. இப்போ சிலருடைய சரீரத்தில் அசுத்த ஆவிகள் நோய்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால தான் மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறாரு. அதனால தான் டாக்டர்கள் நீங்கள் ஒன்றுமே இல்லை, இது உங்களுடைய மன பிரமை என்று சொல்லுகிறாங்க. இல்லை, உங்களுடைய சரீரத்தை பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி தாக்கி அதனால் மரண வியாதியோடு இருக்கிற சிலர் இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்போது அந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகும். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகும். உங்களுடைய சரீரத்தை விட்டு அது விலகின உடனே அந்த கட்டி மறைந்து விடும், வலி மறைந்து விடும், அந்த நோய் இல்லாமல் போய்விடுவதை காண்பீங்க. அதனால் பயப்படாதங்க. சிலரை அந்த ஆவி கீழே தள்ளிவிட்டு போகும். அதனால் பயப்பட தேவையில்லை, உடனே சுகம் உண்டாகிவிடும். சிலர் அதை அலைக்கழித்தால் அது பொல்லாத பிசாசனுடைய கிரியை, பயப்படாதங்க, தானாக அது வெளியேறிவிடும். இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறாரு. அப்படியே கரங்களை வைத்து ஜெபிங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், என்னை நினைத்தருளும். ஒருவேளை மிகுந்த பாரத்தோட கண்ணீரோடு சிலர் நிற்கிறீங்க.
என் நிந்த மாறணும், இந்த மரண கட்டை விலகணும், என்னால் இப்போ வாழவே முடியாதுங்கிற நெருக்கம் என்று கலங்கி நெருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிற தேவன் அவர். இப்போ இயேசுவே தொடுன்னு கேளுங்க. தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் செபிக்கிறேன். யார் யார் இப்பொழுது இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இந்த மரண கட்டுகள் மாறணும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும் என்று பாரத்தோடு செபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மரண படுக்கைகளை மாறும்படியாய் எசேக்கியாவுடைய மரண படுக்கையை மாற்றின தேவனே, எசேக்கியாவுக்கு சுகம் கொடுத்து அந்த மரண கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு அதே மாதிரி அற்புதம் நடக்கணும். மரண படுக்கைகள் மாறணும், மரண கட்டுகள் அறுக்கப்படணும். அந்த மரணத்தை கொண்டு வரும்படி போராடுகிற பொருளாதார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அற்புதம் செய்து விட்டீர். நீங்கள் ஜெபித்த காரியத்தில் அற்புதம் நடந்து விட்டார். இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அநேகருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு, அநேகருடைய மரண கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு இருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.